இப்போ கூட சொன்னார், கறவை மாடை கொடுக்குறாங்கன்னு ஒன்று இந்த ஆள் அழகாக ஒரு லெட்ரு, அம்மா நீங்கள் ரொம்ப தேங்க்ஸுமா, ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் கொடுத்த மாதிரி கறவை மாடை யாரு கொடுக்கலம்மா, ஆட்டு மாடை யாருமா கொடுத்தா அப்படின்னு சொல்லி எழுதி போட்டார். வந்துச்சா உனக்கு? வந்துச்சா? யாருக்கே கறவை மாடு வரணும்? அட கறவை மாடு யாருக்கு சொந்தம்? நமக்குலாம் சொந்தம், நமக்குலாம் சொந்தம், நமக்குலாம் வரணும். வந்துச்சா? வரல. தரல. தர வைக்கணுமா இல்லையா? தர வைக்கணுமா இல்லையா? வையே, தர வை, வைக்கணும். ஆதி காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ யாராவது படிச்சியா? பட்டதாரி, படிச்ச பட்டதாரி யாராவது கை தூக்கும். என்ன 10 தேர்மையா? 10 எவ்வளவு பேருக்கு? 10 வந்திருக்கிற கூட்டம் எவ்வளவு? கூட்டம் எவ்வளவுயா? வெளியில நிக்கிறவன் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 25,000 பேர் இருப்ப. 25,000க்கு 10, 25,000க்கு 10 ஒரு சதவீதம் அதுவா? அட படிக்கலையா? நம்ம எங்க படிச்சோம்? அந்த காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவானுங்க, படிக்கலைன்னா ஆடு மாடு மேய்க்கப்போ. அதைத்தானே நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். உன் குலத்தொழில அதானே, ஏற்கனவே மேய்ச்சிட்டோம்டா, எங்களை படிக்க விடுங்கடா, எங்களுக்கு படிப்பை சொல்லித்தாங்கடா. அதுக்காகத்தான் இந்த போராட்டம், அதுக்காகத்தான் இந்த போராட்டம். அற்புதமா கேட்டிருக்கிறாரு. 63 வருஷத்துல எத்தனை அமைச்சர்கள் சொல்லு? எத்தனை அமைச்சர்? எத்தனை அமைச்சர்களை சொல்ல போறோம்? எத்தனை IAS, எத்தனை IPS, எத்தனை பேரையா நம்மள்ட்ட இருக்கிறோம்? விரல் வெட்டி எண்ணி விடலாம், விரல் வெட்டி எண்ணி விடலாம். அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், கல்வியில இடஒதுக்கீடு வேண்டும், வேலையிலே இடஒதுக்கீடு வேண்டும், அத்தனையிலும் சமூக அரசியலிலே இடஒதுக்கீடு வேண்டும். அத்திலும் இடஒதுக்கீடு தேவை என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் எதுக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது? உனக்கு இடஒதுக்கீடு கேட்டு, உனக்கு கல்வி கேட்டு, உனக்கு வேலை கேட்டு, உனக்கு அரசியல் அந்தஸ்து கேட்டு நீ நாளைக்கு வரணும். தேவனால எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்? இந்த இளைஞர்கள் வர வேண்டும், இந்த பட்டாளம் புறப்பட வேண்டும், இந்த போராளிகள் புறப்பட்டு வர வேண்டும், இந்த போராளிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது உண்ணாமல் வந்து நீ அமர்ந்திருக்கிறாயே, அதிலேயே உன்னுடைய வேகத்தை, வெறியை காட்டியிருக்கிறாய். 700 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாய். நெல்லை சீமையிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இங்கே வீட்டில் இருக்கிறாய். தூத்துக்குடியிலிருந்து வந்தவன் இங்கே வந்திருக்கிற, ராமநாதபுரத்திலிருந்து வந்தவன் வந்திருக்கிற, எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கிற, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா யாதவனும் ஒரு சீராக கூடியிருக்கிறாய். இந்த கூடியிருக்கிற இந்த நேரத்தில் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்க, ஏதோ இங்க வந்தோம், கூடணும், ஆகா தலைவர்கள் நல்லா பேசினானுங்க, நம்ம கலைஞ்சோம் அப்படின்னு இருந்து விடக்கூடாது. முழுமையாக உன் மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்திக்கொள். முழுமையான தாக்கம் ஏற்பட வேண்டும். உன் மனதிலே அது வந்தாக வேண்டும். அது வரணும்னா ஒரு எண்ணத்தை தெளிவாக்கிக்கொள். என்ன எண்ணத்தை தெளிவாக்குறது? எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சிறைச்சாலைகள் வந்தாலும் அத்தனையும் உடைத்தறிவோம் என்று எண்ணங்கள். எண்ணத்தை மனசுல வை. ஐயா சேதுராமன் ஐயா சொல்லுகின்ற போது மிக தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். சேதுராமன் ஐயா பேசுறப்போ ஜெயில பார்த்து பயப்படாதுங்க ஏண்டாரு. எங்க சமுதாயம் மாதிரி ஜெயில பார்த்து பயந்த சமுதாயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கே ஒரு பயந்த சமுதாயம் எங்க சமுதாயம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே தப்புன்னு நினைச்சா எங்க சமுதாயம். ஆனால் சென்ற கலைஞருடைய பீரியடில் நாங்கள் 96லேருந்து 2001 வரையிலும் நாங்கள் பார்க்காத சிறைச்சாலையே இல்லை. இன்னும் தடாவுல நான் கைது செய்யப்பட்டு இருந்த இடம் எது தெரியுமா? உங்க ஊர் பழையங்கோட்டில் இருந்தேன். 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு தந்து நிம்மதியா போய் படுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயிலு. நீ சாப்பிடலன்னா பொண்டாட்டி கெஞ்ச மாட்டா. ஜெயிலில் நீ சாப்பிடலன்னு வை, ஐயா அப்பா சாப்பிடியான்னு கெஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு ஜெயிலு. போராட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். போராளிகளாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். பல கூட்டங்களில் தேவநாதன் பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை முக்கியமாக திருப்பி சொல்வார். ஐயா வந்த மாதிரி நல்லபடியாக ஊருக்கு போயிருங்க. இவ்வளவு அக்கறையா எந்த தலைவன் சொன்னான்னு எனக்கு தெரியல. சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு தலைவன். ஆனால் அத்தனை பேரையும் நிம்மதியாக ஊருக்கு போய் சொல்லுங்க யான்னு சொல்லக்கூடிய தலைவன்
ஆனால் ஊருக்கு போய் சேர வேண்டும். ஊருக்கு நல்லபடியா நீ போய் சேரணும். ஆனால் எதுவோடு போகணும் தெரியுமா? மனசில் இடஒதுக்கீடு பெற்றே தீர்வோம் என்று தில்லோடு போகணும். தில்லோடு போ. இதற்கான அனைத்து வகையான ஒத்துழைப்பை, அனைத்து வகையான உழைப்புகளையும் அனைத்தையும் இந்திய தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு தர காத்திருக்கிறது. ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். டாக்டர் தேவநாதன் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே இங்கே எங்களுடைய இனமான தலைவர், தமிழ போராளி ஐயா அவர் கலந்து கொள்வதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் சேலத்திலே நிகழ்ச்சியிலே ஏற்கனவே அவர்கள் அந்த நாளை கொடுத்துவிட்ட காரணத்தினாலே வர முடியாத நிலைமை இருந்ததினால் நேற்று தினம் என்னை அழைத்து நீங்கள் அவசியம் அங்கே யாதவ மகாசபை கூட்டுகின்ற அந்த அடையாள உண்ணாவிரத்திலே கலந்து கொண்டு நம்முடைய கட்சியின் சார்பாக நம்முடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கின்ற வகையிலே சில வார்த்தைகளை பேசி வாருங்கள் என்று ஐயா அவர்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அது தொடர்ச்சியாகத்தான் நான் உங்களிடம் இருக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியானது தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 21 உயிர்களை எல்லாம் அங்கே தியாகம் செய்து ஒரு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே பெற்று அதன் மூலமாக 108 ஜாதிகள் அதிலே இப்போது பலனடைந்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய யாதவ மகாசபையும் அதனுடைய கோரிக்கையை வைத்து ஏற்கனவே பல மாநாடு நடத்தி அரசிடம் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் இதை முதலிலே ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாதி மக்களுக்கு அவர்களுக்குரிய விகிதாச்சாரப்படி ஒதுக்கீடு தர வேண்டும் என்பதை முதலாக இந்த இடஒதுக்கீடு தந்தையாக நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான் முதலில் ஆரம்பித்தார்கள். நான் கூட இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிட்டியிலே நான் அங்கத்தினாக இருந்த காலம் உண்டு. அங்கே பார்க்கின்ற போது இருக்கின்ற அந்த இடஒதுக்கீட்டிலே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்று அதர்ஸ் என்று இப்படி வகையாக பிரிக்கின்ற போது அந்தந்த ஜாதி மக்களுக்கு வேண்டிய உரிய இடங்கள் கிடைக்கின்றான்னு பார்த்தால் அங்கே நியாயமும் கிடைக்கவில்லை, அவருக்கு வேண்டிய உரிய பங்கை கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது கூட என்ன சொல்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுங்கள், அந்தந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு அவர் உரிய பங்கை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு எத்தனை போராட்டம், 10-15 ஆண்டுகளாக வலியுறுத்தியும் கூட இப்போதுதான் ஆரம்பித்திருக்கார்கள். அதிலே கூட சில சங்கடங்கள்லாம் வந்திருக்கிறது. நேற்று நான் வேலூருக்கு செல்லும்போது சில சங்கடத்தை குறிப்பிட்டார்கள். அது ஜாதியை குறிப்பிடு, கேட்டால் சொல்லு, அவன் சொன்னதை அப்படியே எழுதிக்கொள் என்றெல்லாம் ஒரு சரியான முறையிலே அந்த கணக்கெடுக்க அவர்கள் இருக்கிறார்கள் என்பது சந்தேகமாக இருக்கிறது. அது வேறு விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எந்த மக்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய யாதவ மக்கள் என்ன பெரிய பணக்காரர்களா, ஜமீன்தாரர்களா? எல்லா மக்களையும் போல் நம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலே நாம் எல்லாம் ஆடு மாடு மேய்க்குவல் தான், கழனிலே வேலை செய்வல் தான். ஏன்னா பெரிய பெரிய உத்தியோகத்திலே ஹைகோர்ட்டிலும் அல்ல ஐஏஎஸும் கலெக்டராகவும் சூப்பண்டவான நூற்றுக்கணக்கில் இருக்கிறோம். இல்லவே இல்லை, இன்னும் அங்கே வெயிலில் தான் உழன்று கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் டாக்டர் தேவநாதன் அவர்கள் போராடுகிறார்கள், இந்த சமூகத்திற்கு வேண்டிய உரிமையை பங்கு கொடுங்கள் என்று. கர்நாடகாவிலும் கேரளாவிலும் பார்த்தீர்களானால் தொகுப்பு முறையிலே அங்கே வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த நாடார் சமூகம் என்று கேரளாவில் கூட அங்கே இருக்கிற நாடார்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து அங்கே இருக்கின்ற நம் மக்களுக்கு அங்கே தொகுப்பு முறையில் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் எப்படி தான் உக்குலிக்காக இவ்வளவு கவுடர்களுக்கு என்று அங்கே
பிரித்து கொடுத்திருக்கார்கள். அதன் மூலமாக முழுமையான அங்கே நீதி கிடைக்கல என்று சொன்னால் கூட ஓரளவுக்கு தொகுப்பு முறையிலே போதிய அங்கே பங்கீடு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை. சில சமூகங்கள் முதலிலே படித்துவிட்ட சமூகங்கள் அதிகமான வேலைவாய்ப்பை தேடி முன்னேறி கொண்டிருக்கிறது. படிக்க முடியாத சமூகங்கள் இன்னும் பின்னே போய்கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவள் கேட்கிறார், நம் மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் நிச்சயமாக இதில் வெற்றி பெற்றால்தான் இந்த சமூகத்திற்கு வேண்டிய உரியை பங்கேற்று பெற முடியும். நான் திரு லாலு பிரசாத் அவருடன் 5 வருடம் இணைந்து பணியாற்றினேன். அவர் கேபினட் மினிஸ்டர், நான் ஸ்டேட் மினிஸ்டர். அவரை போல் ஒரு நல்ல மனிதர், வல்லமையான மனிதர், மனிதாபமான உள்ள மனிதர், ஏழைகளுடைய குறைகளை, ஏழைகளுடைய தேவைகளை அறிந்த மனிதர் நான் பார்த்தவரே கிடையாது. அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் மேன்.